நம்ம ப்ரோவை பற்றி எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ராகுல் டிக்கி இவர் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் வீடியோ போடுவார், காமெடியாக வீடியோ போடுவார். நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கஷ்டத்தில் இருக்கும்போது இவர் வீடியோ பார்த்து சிரிச்சிருக்காங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு நிறைய பேர் பிடிக்கும். கடைசியாக வந்து பார்த்தீங்கன்னா 2025 இல்லைனா 26 வந்து பார்த்தீங்கன்னா நான் 1 மில்லியன் அடிப்பேன். இந்த ஸ்டேஜ் ஏறாட்டியோ நான் வந்து பார்த்தீங்கன்னா 1 மில்லியன் இன்ஸ்டாகிராமில் அடிப்பேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட இல்லை. ஆமாம், ஒரு பைக் ஆக்சிடெண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டார். ஜனவரி 17ன்னு நினைக்கிறேன், சம்திங் டேட் தெரில. உங்களுக்கு தெரிஞ்ச மறக்காமல் சொல்லுங்கள். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஈரோட்டில் வந்து பார்த்திங்கன்னா பைக்கில் போயிட்டுருக்கும்போது நைட்டு வந்து பார்த்திங்கன்னா இறந்துட்டார். அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காரு, ஈரோடு கேத்து அப்படின்னு சொல்லிட்டு. இவரோட போஸ்ட்டை பார்த்தா வந்து பார்த்திங்கன்னா நானும் என்னடா அது உண்மையாலுமே அப்படின்னு செக் பண்ணி பார்க்குறப்ப தான் தெரியுது, நிஜமாலுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோ இல்லை. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இவரை பார்த்து சிரிச்சிருக்காங்க. அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாத வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறது வந்து பார்த்தீங்கன்னா உண்மை தான். இதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் தெரிஞ்சிருப்பாங்க. அவர் என்னதாங்க பண்ணார், கடவுள் எதுக்கு அவர் உயிரெடுத்தார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு தெரில. ஸோ நல்லவங்களும் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு உயிர் எடுத்துட்டார். அயோக்கியத்தனம் பண்ணுறாங்க, பொறுக்கித்தனம் பண்ணுறாங்க, அவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா விட்டு வச்சுட்டு இந்த மாதிரி நல்லவங்களை எடுத்துட்டார் கடவுள். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவருக்கு இது முடிஞ்சு போச்சு, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டார். அதனால் வந்து பார்த்திங்கன்னா இதே வந்து பார்த்திங்கன்னா பல பேர் அவர் ஹெல்மெட்டு போடாமல் போயிருக்காரு, அவர் மேலே தான் தப்புன்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் பேசுங்க, தப்பு அது தெரியாமல் வந்து பார்த்தீங்கன்னா அவதூறு பரப்பாதீங்க, சரிங்களா? நம்ம எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஆத்மா சாந்தி என்ன ப்ரே பண்ணிக்கலாம். சில பேருக்கெல்லாம் கண்டென்ட் கிடச்சா போதும், ஏதோ ஒன்றை பற்றி பேச வேண்டியது, அவர் ஹெல்மெட்டு போடாமல் போயிட்டார், இவர் மேலே தான் தப்பு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே எந்த தப்புமே கிடையாது. பைக்கில் போயிட்டுருக்கும்போது தற்செயல் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து இப்போ இல்லை. அவருக்கு பிடிச்சதே வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு தானம்மா. பைக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உயிர் போயிருக்கு. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் இல்லாதங்கிறது நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. அதனால் அவங்க ஃபேமிலி பாவம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக ரைட் பண்ணுங்கள். உங்களை நம்பி பல லட்சம் பேர் இருக்காங்கன்னா குடும்பத்தை பற்றி யோசிச்சு பாருங்கள். வேகமாக போகிறதுக்கு முன்னாடி குடும்பத்தை பற்றி யோசிச்சு பாருங்கள். அப்போ தான் தெரியும் வேகம்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் பார்த்து எல்லாருமே சேஃபாக போங்க. தயவுசெய்து வேகமாக போய் ஏதாச்சும் பண்ணிக்காதீங்க. நம்ம மட்டும் இல்லை, எதிர்த்தாப்புல வரவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா சேஃபாக வராங்களான்னு தான் நம்ம பார்க்கணும். நம்மளால் அவங்களுக்கு ஒன்றும் ஆகக்கூடாது, அவங்களால நமக்கு ஒன்றும் ஆகக்கூடாது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா பார்த்து பத்திரமா வண்டி ஓட்டுங்க. இந்த மாதிரி வேகமாக போகிறது அதெல்லாம் கிடையாது. அவங்க ஃபேமிலியுமே பாவம், அவங்க ஒய்ஃப் வந்து பார்த்திங்கன்னா கதறி வந்து பார்த்திங்கன்னா அழுறாங்க. ஸோ இந்த வீடியோ பார்க்குற ராகுல் டிக்கியோட அண்ணா அப்பா தயவுசெய்து வந்து பார்த்திங்கன்னா அம்மா அப்பா தயவுசெய்து இவங்களை வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொல்லையும் பண்ணாதுங்க. இவங்கள வந்து பார்த்திங்கன்னா அந்த பைக் வாங்கி கொடு அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்களாம்மா. என் பையன் கொடுத்தல கொடுன்னு கேட்டிருக்காங்களாம்மா.